இன்னைக்கு ஒரு ஃபீல் குடான vlog தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். என் கசின் பிரதருக்கு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கான். ரீசெண்டாக எனக்கும் ஃப்ரெண்ட் ஆனான். அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே காம்பேக்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸை பார்த்தா ஒரு 2-3 பேர் கூட தாண்டாது. இப்போ அவன் மாகியில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். எப்பயாவதுனா பாண்டிச்சேரிக்கு வருவான். அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்கான். ஸோ இன்னைக்கு பர்த்டே அவருக்கு. வெளியே யார்கிட்ட சொல்லிக்காம வீட்டுலேயே உட்காந்துட்டு இருந்தாரு. இட்ஸ் மீ கோகுநாத் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படி இருக்க முடியுமா? ஸோ நானே கசின் பிரதரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். நாங்களாம் இங்கே இருக்கிறத சொல்லிக்காம நீ எப்பயும் போல் அவனை வீட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றா, சைலண்டாக அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம் சொன்னேன். ஸோ நம்ம பிரதர் அவனை பிக்கப் பண்ணிக்க போகிற கேப்பில் நம்ம ரெகுலரான ஆஃபீஸ் ரூமில் அட்டியை போட்டு காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேக் அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சட்டு போட்டுன்னு எடுத்து விட்டு வந்துட்டு போகிறான்னு நம்ம ஃப்ரெண்டு சைடில் கம்முன்னு கத்தியை கட்டிட்டு அழகாக வாங்கிட்டு வந்த கேக்கை ஃபைனலாக அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைனலாக கேண்டில்ஸ்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ப்ரோ வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக ப்ரோ வந்து அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டார். ப்ரோ மேலே ஏறி வரதுக்குள்ளே கடகடன் ரூமுக்கு போயிட்டு கேண்டில்ஸ்லாம் பற்ற வச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எதனா பர்த்டே சாங் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ரோ மேலே வந்துட்டார். நீங்கள் அவரோட ரியாக்ஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Surprise. Okay. Come on, ஊது. Happy birthday. ப்ரோ சர்ப்ரைஸ் ரியாக்ஷன் கூட இவ்வளோ சாந்தமாக தர்றாருன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக கேக்லாம் சாப்பிட்டுட்டு ப்ரோ கிட்டே ரிவ்யூ கேட்போம். ப்ரோ எங்கள் சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இது எக்ஸ்பெக்டே பண்ணல. இது வந்தேன், இதை நான் சொல்லி கொடுத்தலாம் பேசலாம்ல. இல்லை சொல்லி கொடுத்தலாம் இல்லை, சும்மா வந்தேன் பார்த்தா சர்ப்ரைஸ். ஒன்று புரிஞ்சுக்கணும், இங்கே பார்ட்டி பண்ணுறதுக்கு பார்பிக்யூ நேஷன்னா போகணும்னு அவசியம் இல்லை. 10 ரூபாய்க்கு பப்ஸ் இருந்தால் கூட போதும். நம்ம லைஃப்பில் இதை பண்ண பிறகு பார்த்துக்கலாம், அதை பண்ண பிறகு பார்த்துக்கலாம்னு இருக்காமல் சின்ன சின்ன மூமெண்ட்ஸை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் செலிப்ரேட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.